Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோல நாம ஷார்ட் ஷேடல்லாம் என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி டீடைல்டா உள்ள இறங்கி பிரிச்சு மேய்ஞ்சு பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சீரிஸ்ல இருக்கிற 7 லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றது ஒரு கிளாரிட்டியோட உங்களுக்கு புரியும். நீங்க நம்மளோட ப்ரீ மாஸ்டர் கிளாஸ் லேர்னரா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்க நோட்டையும் உங்க பேனாவையும் எடுத்து உட்காந்துச்சுங்க. நம்ம ஷார்ட் ஷேடல்லாம் என்ன அப்படின்றத டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம கிளியரா பார்த்தோம் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னா என்ன அப்படின்றது. ஸோ பேசிக்கா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னா என்ன, நீங்க ஒரு சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க, நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. அந்த சப்போர்ட்ல இருக்கிற புட்டை செல் பண்ண போறீங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்க காலையும் செல் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இன்கேஸ் இப்போ நீங்க ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஷார்ட் ஸ்ட்ராடலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ண போறீங்க, அந்த ஸ்ட்ரைக்லயே அந்த காலை செல் பண்ண போறீங்க, அந்த ஸ்ட்ரைக்லயே அந்த புட்டை செல் பண்ண போறீங்க. இது மார்க்கெட் எங்க இருக்கோ அங்கேயுமே செல் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது வியூ இருக்குனாலும் அதையும் பார்க்கலாம். ஸோ ஆஸ் அ கான்செப்டா இந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் நம்ம அண்டர்லைங்க மார்க் பண்றோம். இப்போ இங்கே தான் பிரைஸ் இருக்கு, மேபி இது 200 ருபீஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், இதே ஸ்ட்ரைக்ல இருக்க காலை செல் பண்ண போறோம், இப்படி வரும். அதே ஸ்ட்ரைக்ல இருக்க புட்டையுமே செல் பண்ண போறோம், இப்படி வரும். ஸோ இது டோட்டலா ஒரு பேச்சுக்கு நான் ஒரு 50 ரூபாய் செல் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் பிரீமியம் எவ்வளவு செல் பண்ணிருக்க போறேன், இந்த ஹைட் வந்து எவ்வளவு டோட்டல் பிரீமியம், காலோட பிரீமியம் பிளஸ் புட்டோட பிரீமியம் 50 பிளஸ் 50 இன்டூ அந்த லாட் சைஸ் என்னவோ அது இருக்க போதா. அப்போ அதே மாதிரி இதோட பிபி நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம், நம்ம எந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணிருக்கோமோ அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து டோட்டலா செல் பண்ண பிரீமியம் அப்படின்னு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைட் பிபி. அதே மாதிரி இந்த புட்டை செல் பண்ணிருக்கோம், இந்த புட்டோட ஸ்ட்ரைக்ல இருந்து இந்த பக்கம் எவ்வளவு செல் பண்ணீங்களோ அந்த பிரீமியத்தை கழிச்சிங்கன்னா உங்களோட பிபி வந்துற போது. இந்த ஷார்ட் ஷேடல்ன்றது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, அதுவும் இல்லாம இது ஓப்பன் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியும். ஸோ என்னன்னா, மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுக்கலாம். ஒருவேளை அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உங்க ரிஸ்க்கை நீங்க இமீடியட்டா நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஓப்பன் ரிஸ்க் அப்படின்ற விஷயத்தை குறிக்குது. இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர்ல நம்ம இதை மார்க் பண்ணி இது எப்படி பே ஆஃபா வந்திருக்கு அப்படின்றத கிளியரா பார்ப்போம். ஸோ நான் ஸ்டாக் மார்க்கில் பில்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டாக்ல நம்மளோட டிஎம்பிவி என்னோட ஃபேவரட்டை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 310ல இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம அட் த மணி, அதாவது 310ல எக்ஸாக்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம், 310லயே செல் பண்ண போறோம். இன்னொன்று நான் எப்பவுமே சொல்றது நோட் பண்ணீங்க, இன்னைக்கு தேதி 24ன்றதுனால நான் இந்த 6 நாள் 5 நாள், அதுவும் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ல எப்பவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அது பிசிக்கல் டெலிவரியில வந்துடும் இன்கேஸ் எக்ஸ்பைரி முடியும் போது. அதனால நாம எப்பவுமே அடுத்த மாசத்தை டார்கெட் பண்ணுவோம், ஈவன் ஃபார் லேர்னிங்க்குமே. ஸோ இப்போ 310 அப்படின்றதுனா இப்போ இதை வந்து செல் பண்ண போறோம், இதையும் வந்து நம்ம செல் பண்ண போறோம். இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, ஸோ ஆல்ரெடி நம்ம கான்செப்டா பார்த்ததுல இருந்து இங்க செல் பண்ணதுனால புட்டு இங்கேயே போச்சு, அதே மாதிரி காலை செல் பண்ணதுனால இங்க ஆரம்பிச்சது. ஸோ ஓவராலா எவ்வளவு செல் பண்ணிருக்கோம், இது ஒரு 14, இது ஒரு 18. சரியா? அப்ப இந்த ஹைட்ன்றது எவ்வளோ, இந்த 14 பிளஸ் 18 இந்த லார்ஜ் சைஸ்ன்றது. அதே மாதிரி இந்த பிபி எவ்வளோ, ஸோ இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து டோட்டல் பிரீமியமா, ஓகேவா, இந்த 18 இந்த 14 கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரப்போகுது, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 ரூபா வரப்போதா. அப்போ இங்கேருந்து 33 ரூபாய் இது பிபி கிடைக்குது, அதே மாதிரி இங்கேருந்து 33 ரூபா இந்த பிபி கிடைக்குது. அதுக்கப்புறம் அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு ஓப்பன் ரிஸ்கா இருக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. ஸோ இப்போ இதை பார்த்த வரைக்கும் எங்க ப்ராஃபிட் இருக்கு, மார்க்கெட் சென்டரா இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது ப்ராஃபிட் இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லலாம், இது ஒரு நான் டைரக்ஷனல் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜினா நம்ம எப்பவுமே பேசிக்கா பார்க்குற விஷயங்களை பார்ப்போம். ஸோ மார்ஜின் எவ்வளோ, 70,000. ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, அந்த டோட்டல் பிரீமியம் இன்டு வேல்யூ. மேக்ஸ் லாஸ் வந்து அன்டிஃபைன்டு. ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் எப்பவுமே ஸ்ட்ராட்டஜில பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பைரி ஆகும் பட்சத்தில் ப்ராபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லுவேன். பிரேக் ஈவன் நீங்க பார்த்துக்க போறீங்க. ஸோ அன்டியூ ரிஸ்க்கை எப்படி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கிரீக்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும், கிரீக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எப்படி இருக்கும், டெல்டா நியூட்ரலா இருக்கும். இப்போ நம்ம டெல்டா நியூட்ரல்ல ருபீஸ்ல பார்க்க போறோமா, ரேஷியோல பார்க்க போறோமா, நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா ரேஷியோல பார்க்கும்போது அது ஆப்ஷன் பிரைஸ் எப்படி மாறுதுன்னு சொல்ல போது. இன்கேஸ் நீங்க இந்த ருபீஸ் இன் கிரீக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது அது என்ன சொல்ல போகுது, இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்க பிஎன்எல்லாவே அது காமிச்சிடும். ஸோ இப்போ ஒருவேளை நீங்க கிரீக்ஸ் இன் ருபீஸ்ன்னு பார்க்கும்போது அது என்ன காமிக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா -96. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இது ஸ்லைட்லி நியூட்ரலா இருக்கு, அதுவும் ஸ்லைட்லி நெகட்டிவா இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்த அண்டர்லைன் ₹1 மூவ் ஆனா எனக்கு என்ன லாஸ் வரும் இல்லை என்ன ப்ராஃபிட் வரும்ன்றது நீங்க டெல்டா வழியா பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு -448, இது ஒரு 352. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க இப்படி எடுத்துக்கலாம். ஒரு ரேஞ்ச் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஒரு எம்டி ஸ்க்ரீன்ல நான் இப்படி லாக் பண்றேன். சரியா? இந்த ரேஞ்ச் வந்து -4
இது வந்து +0.5 இருக்கா? ஸோ ஆஸ் லாங் அஸ் இது எப்படி சொல்லலாம்னா, இது ஜென்ரலா நான் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் டக் ஆஃப் வரும்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட்லி சென்ட்ரலா இருக்கும் டெல்டா நியூட்ரலைஸ் போர்ஷன். மார்க்கெட் மூவ் ஆகும்போது ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ நீங்க வந்து உஷாரா இருந்துக்கணும். அது டெல்டா நியூட்ரல்ல தாண்டி ஒரு சைடா டெல்டாவா போகுது. இது மேபி இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஆனா இது நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஓப்பன் ரிஸ்க்ன்றதுனால இந்த டெல்டாவை நீங்க இது வழியாவும் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை வந்து நீங்க லைவாவுமே இங்கேயே பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் மூவ் ஆக அந்த டெல்டா எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த டிஃபரன்ஸ் தான் இங்க கால்குலேட் ஆகும். ஸோ இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து நெட் டெல்டாவா இங்க காமிக்குது. அதே மாதிரி தீட்டா, இது ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால தீட்டா பிளஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஃபேவரா தான் இருக்க போகுது. ஸோ தீட்டா டிகேவை அது ஹெல்ப் பண்ண போகுது. இன்னொன்னு வேகா, இது வந்து ஷார்ட் வேகா. ஸோ இன்கேஸ் நீங்க இந்த பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஐவி ஏறுது, அதாவது வாலட்டிலிட்டி ஏறுது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ இது நெகட்டிவ்லன்றதுனால, ஸோ ஐவி ஏறுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் வரும். ஸோ மார்க்கெட்டா வந்து டெல்டாவா நியூட்ரலா இருக்கு, தீட்டாவா ஃபேவரபிளா இருக்கு, வேகாவா உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. ஸோ விக்ஸ் குறைஞ்சதுன்னா இது நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ இதை நீங்க எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன் பிரைஸ் எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஆகும், எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுன்றது நமக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் வீடியோல பார்த்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐவி சேஞ்ச் ஆனா எங்க வரும் அப்படின்றத அந்த ப்ரொவிஷன் நீங்க இங்க பாத்துக்கலாம். டைம் சேஞ்ச் ஆக இங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பாட் மூவ் ஆக இங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்ப அது மூவ் ஆச்சுன்னா இன்னில இருந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு விஷயமா இப்போ அண்டர்லைன் மட்டும் மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன இம்பாக்ட் வரும்ன்றதெல்லாம் நீங்க எங்கேயுமே நோக்கி நோக்கி பார்த்துக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கவும் செய்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஐவி ஏறுது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா, இப்போ நான் ஐவி ஏறுது, எதுவுமே வேற எதுவுமே மாறல, பிரைஸ் மாறல, டைம் மாறல, வெறும் ஐவி மட்டும் மாறுதுன்னா என்னோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ இந்த டாட்டட் லைன்ன்றது உங்களோட கரண்டா இருக்கிற எம்டிஎம். ஸோ இந்த சாலிட் லைன்ன்றது எப்பவுமே எக்ஸ்பைரிக்கு வருது. ஸோ எடுத்து வச்சுட்டு அப்படியே விடுறவங்க எக்ஸ்பைரி பார்த்துக்கலாம். பொசிஷன் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ ட்ராக் பண்றவங்க எப்பவுமே இந்த டாட்டட் லைனை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஐவி ஏறினப்போ இந்த டாட்டட் லைன் இறங்கி இருக்கு. தட் மீன்ஸ் ஆக்சுவலா சென்டரா இருந்தா எக்ஸ்பைரியில ப்ராஃபிட் தான் வரணும். ஆனா இப்போ ஐவி ஏறினதுனால நம்மளுக்கு டார்கெட்ல என்ன இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதை ரீசெட் பண்ணிட்டு அதே மாதிரி டைம் போக போக இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டைம் போக போக அது உங்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃபேவரா இருக்குது. ஏன்னா தீட்டா உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால இது உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுது. இதையும் ரீசெட் பண்ணிட்டு இப்போ அண்டர்லைன் நான் மூவ் பண்ணி பாக்குறேன்னு வச்சுங்களேன், எவ்வளவு மூவ்ன்றதை நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். வேற எதுவுமே மாறல, வெறும் பிரைஸா மட்டும் இப்படி மாறுதுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஈக்குவலா இருக்கும். பட் பெரிய மூவ் வருது அப்படின்னா இதுல லாசஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றது உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். இது வெறும் பிரைஸா மட்டும் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கிரீக்ஸை வச்சு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரிய வருது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான். இதை சென்டரா தான் பண்ணணுமா, இல்ல இதுல இருந்து ஏதாவது வேரியேஷன் வச்சு பண்ணலாமா அப்படின்றத நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இல்லனா பிரைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பெரிய வோல்டேஜ்க்கு அப்புறம் அப்படியே ரேஞ்ச் பவுண்ட் ஆகி சென்டரா நின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பட்சத்துல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இதோட சப்போர்ட், இதோட ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. மார்க்கெட் வந்து சென்டரா இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கீங்க, இங்க இருக்கிற பிரைஸ் எடுத்து அட் த மணில காலையும் போட்டும் செல் பண்ணிருக்கீங்க. இது நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கான பே ஆஃப் நம்ம கிளீனா பாத்துட்டோம். இப்ப இன்கேஸ் நான் சொல்ற மாதிரி ஒரு இடத்துல மார்க்கெட் இருக்குன்னு வச்சுப்போமே, இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கு, பெரிய மூவ் ஆயிடுச்சு, திரும்பியும் மேல போகுது, திரும்பியும் வருது, திரும்பியும் வருது, திரும்பியும் வருது, திரும்பியும் வருது, லோ வருது. இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு பிரேக் அவுட் வருது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட் வந்து வருது. உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா? பிரைஸா இங்க இருக்கு. ஓகேவா? இது சென்டரா இருக்கா அப்படின்ற பேச்சுல நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு 200 இருக்குன்னு வச்சுப்போமே, இது வந்து ஒரு 120ன்னு வச்சுப்போமே, சாரி 160ன்னு வச்சுப்போமே, இது வந்து 300ன்னு வச்சுப்போமே. ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸா இல்லாம தூரமா இருக்க பட்சத்துல அப்போ நீங்க சென்டரா இருந்தா என்ன பண்ணலாம், சென்டரானா இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுவீங்க. கரெக்டா? ஆனா இது எங்க இருக்கு, கீழ இருக்கு. ஆனா என்ன சொல்லுது, ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பை ட்ரிகர் ஆயிருக்கு, ட்ரெண்டா வந்து அப் சைட் ஆக போகுது. அப்போ மீனிங் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இங்க இருந்து மார்க்கெட் பிரிஞ்சு ஓகேவா, இங்கேருந்து இங்க பிரேக் அவுட் ஆனது இங்க பொறுமையா வந்து இங்க வரைக்கும் நிக்கும், இல்லைன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் இதை தாண்டி போவாது அப்படின்னு நம்புற பட்சத்துல, ஏன்னா இதை தான் சொல்லலாம், இது வந்து ஒரு மைல்டு புல்லிஷ்னு சொல்லலாமா, எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் இல்லாம ஸ்ட்ரக்சரா ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனா ஓவரால் அந்த ரேஞ்சுக்குள்ள நிக்க போகுது, ஆனா லோவர்ல இருந்து மேல போக போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணலாம், நீங்க இந்த இடத்துல இருக்கும்போது ஜெனரலா 200 செல் பண்ணாம இங்க ஒரு 213 இருக்குன்னு வச்சுப்போமே சென்டர், இல்லைன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட் இந்த பேஸ் பண்ணி நான் இந்த டார்கெட் வந்து 213 வச்சிருக்கேன்னு வச்சுப்பேன். அப்ப என்ன பண்ணலாம், மார்க்கெட் 200ல இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம், 230ல இருக்க காலையும் போட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருக்கு 200ல, நீங்க என்ன பண்ணலாம், இது புல்லிஷ்ன்றதுனால என்ன பண்ண போறீங்க, 230ல இருக்க காலையும் போட்டியும் செல் பண்ண போறீங்க. அப்ப எப்படி இருக்கும் பே ஆஃப், இப்படி வருமா, ஆனா மார்க்கெட் இங்க இருக்கும். அப்ப இதோட டாட்டர் லைன் எப்படி இருக்கும், அதையும் பார்க்கலாமா, ரியல் பே ஆஃப்லயும் பார்க்கலாம். இந்த டாட்டர் லைன் எப்படி இருக்கும், இப்படி வந்தா இப்படி வருமா. ஸோ அப்போ சென்டரா வரும்போது நல்ல ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குமா, ஒரு வேளை டவுன் போச்சுன்னா லாஸ் இருக்கும். அகைன் உங்களுக்கு இங்க ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால இந்த லாஸை நீங்க அந்த டைமுக்கு ஒன்னும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம், இல்ல வெளில போயிடலாம். கரெக்டா? இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். மார்க்கெட் வந்து நல்லா போயிருக்கு, ரைட்டா, இந்த மாதிரி இருக்கு, நல்லா மேல போயிருக்கு, இப்படி வருது, திரும்பி வருது, திரும்பி வருது, மேல போகுது. ஓகேவா? டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து இப்படி ஒரு பிரேக் டவுன் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? ரேஞ்சா பார்த்தீங்கன்னா இதான் ரேஞ்ச், இந்த ஹைல இருந்து இந்த லோ தான் ரேஞ்ச். உங்களுக்கு தெரியும் இந்த பிரேக் டவுன் வந்து எங்க நிக்கும்னா பழைய சப்போர்ட்ல நிக்க போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ்க்கு என்ன, இது வந்து ஒரு பியர் இஷ்யூ. கரெக்டா? இந்த பியர் இஷ்யூ என்ன இருக்கும், இது எக்ஸ்ட்ரீம் பியர் இஷ்யூ இருக்காது. ஏன்னா இது ஸ்ட்ரக்சரா வந்து இருக்குது, இப்பதான் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, திரும்பி வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இது வந்து உங்களுக்கு தூரம் சப்போர்ட் ஆகும். அப்படியே பிரிச்சுன்னு ஓடிடாது அப்படின்னு மட்டும் நினைச்சீங்கன்னா போதும், இந்த மிடில் நிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போதும். இப்போ இதே கேஸ்க்கு எடுத்துப்போம், இதுவும் அதே 200ன்னு வச்சுப்போம், ரெஸ்டன்ஸ் வந்து 210ன்னு வச்சுப்போம். இந்த இடம் வந்து 160 இருக்கு, இந்த இடம் வந்து 120 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ எப்படி இருக்கும்? கன்ஸ்ட்ரக்ஷனா பில்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா ரெசிஸ்டன்ஸ் வந்து செல் வந்துச்சு. கரெக்ட்டா? 200ல இருந்து செல் வந்துச்சு. ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? 160 கிட்ட வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இது கேஸ் எல்லாமே என்ன? இது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. அப்பனா நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம்? மைல்டு புல்லிஷ் இல்ல மைல்டு பியரிஷ்ன்றத நீங்க டைரக்ஷனலா பிளான் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? கரண்ட்டா இங்க இருக்கும். ஆனா இப்படி செல் பண்ணி விடுவீங்க. கரெக்ட்டா? பிரைஸ் இங்கேயா இருக்கும். கீழ போச்சுன்னா ப்ராஃபிட் வர மாரி அந்த டாட்டட் லைனும் பில்ட் ஆகி நிக்கும். ஸோ இத வந்து நம்மளோட லைவ் சாஃப்ட்வேர்ல பார்ப்போமா எப்படின்றத? ஸோ அகைன் நம்மளோட சிமுலேட்டருக்கு வந்தாச்சு. இப்போ நான் அந்த பழையசெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இத டெலீட் பண்ணிட்டு, இப்போ என்னோட வியூ என்னது? புல்லிஷ்ன்னு வச்சுப்போமே. புல்லிஷ்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ இங்க இருக்கு. நான் வந்து எதிர்பார்க்குறேன் மேல போய் எனக்கு இங்க வரைக்கும் வந்துரும். 330 வரைக்கும் வந்துரும் அப்படின்னு நானே செல் பண்ண போறேன். ஸோ 330ல இருக்க புட்டையும் 330ல இருக்க காலையும் செல் பண்ண போறேன். இப்போ இன்கேஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ இதான் இது என்னோட ஸ்டாப் லாஸ்ன்ற பட்சத்துல இந்த ஸ்டாப் லாஸ் 300 தொடும்போது நான் எக்ஸிட் பண்ணிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்க பில்ட் பண்ணலாம். ஸோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ப்ராஃபிட்டாவும் அதிகமாவே இருக்கும். இத நல்லா நோட் பண்ணீங்க. இது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஓப்பன் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜின்றதுனால உங்க ஸ்டாப் லாஸ் வரும்போது தாராளமா நீங்க இந்த பொசிஷனை கட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். பின்வரும் வீடியோக்கள்ல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி டீடைலா பார்க்கலாம். பட் இப்ப இந்த விஷயத்த நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம டீடைல் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதே உங்களோட வியூ பேரிஷா இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப பேரிஷ்னா என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் வந்து 310 தான் இருக்கும். நீங்க பேரிஷா என்ன பண்ணுவீங்க? 280 போயிடும் அப்படின்னு நம்புறீங்களா? அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இந்த கால் செல் பண்ண போறீங்க. அதே மாதிரி இந்த புட்டை செல் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு ஒரு வியூ வச்சிருக்கீங்க கரெக்டா? இப்ப பேரிஷ்னா என்ன வரும்? இப்படி வந்திருக்கும். இப்படி வந்து நீங்க கை லோடு முன்னே காம்போது இது மேல போனா நான் எக்ஸிட் பண்றேன்னு முடிவு பண்றீங்கன்னா அப்ப நான் அர்த்தம் 320 உங்க ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்ப நீங்க இங்க இன்ஜெக்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப 320 வரும்போது இந்த பொசிஷனை ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இதுல இருந்து வெளில போடுவீங்க. ஏன்னா இது ஓப்பன் ரிஸ்க் பொசிஷன் அன்டியூ ரிஸ்க் வர ஆரம்பிச்சிடும். ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஆங்கிள். இப்போ இதோட பே ஆஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா ப்ராஃபிட் கீழே வந்தா நல்லா வர மாதிரியே இருக்கா? ஸோ நீங்க கிரீக்ஸாவும் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து ஏதோ மூவாவே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஒரு சீரியஸ் லேர்னரா இருக்கும் பட்சத்துல என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். நான் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்ல எப்படி பண்ணலாம்ன்றதை நான் சொல்றேன். ஸோ நான் இண்டெக்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், நிஃப்டியை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு 5ல இருந்து 10 நாள் இருக்க மாதிரியாச்சும் மினிமம் எடுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு தேதி 24ன்றதுனால ஸோ அது அந்த எக்ஸ்பைரியில் பண்ண முடியாது. ஸோ நான் 30th மார்ச்ங்கிற அடுத்த வாரத்துக்கு உள்ள போயிடுறேன். இப்போ நான் ஸ்டாடில் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் ஜெனரலாக வந்து எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை செல் பண்ண போறேன்னா அடுத்த மணி காலம் செல் பண்ண போறேன்னா அடுத்த மணி காலம் செல் பண்ணிட்டேன். செல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மேஜரா என்னோட கேபிட்டலை எப்படி பார்க்க போறேன்னா இது 2.2 இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 3 மாஸ்டர் கிளாஸ் லேர்னரா இருக்கீங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை என்னோட கைடன்ஸ்ல நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 5 லேக் இருந்தா மட்டும் ஓகேவா? இதை பத்தி யோசிங்க. ஏன்னா இது ஒரு அன்டியூ ரிஸ்க், அதாவது ஓப்பன் ரிஸ்க்னு சொல்லலாம். மார்க்கெட் திடீர்னு அதுல பார்த்தா அதுல போயிடுச்சுனாலும் சரி, இல்ல நல்ல நியூஸ் வந்து ஒரேடியா மார்க்கெட் ஏறிச்சுனாலும் சரி, நீங்க கண்டிப்பா ரிஸ்க்ல மாட்டிப்பீங்க அப்படின்றது. 5 லேக் வச்சிருந்தா மட்டும் இதை பாருங்க. இப்போ இதோட மேக்ஸ் ப்ராஃபிட் என்ன உங்களுக்கு தெரியும்? இதோட மேக்ஸ் லாஸ் கண்டிப்பா என்ன ப்ராஃபிட் ஆஃப் ப்ராஃபிட் ஓகே. அதே மாதிரி பிரேக் ஈவன் என்ன அப்படின்றது புரிஞ்சுச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த கொஸ்டின் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கொஸ்டின் வச்சிருக்க போறீங்க, சப்போர்ட் இந்த ரிசல்ட் மார்க் பண்ணிட்டு போறீங்க. அவர்லி பேசிஸ்க்கு 15 மினிட்ஸ் பேசிஸ்க்கு அந்த சப்போர்ட் உடஞ்சா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனை கட் பண்ணணும்னு தெரியணும். இல்லைன்னா அந்த ரிஸ்க்கை க்ளோஸ் பண்ணணும்னு தெரியணும். இதுதான் நீங்க ஒரு லேர்னரா இருக்கும் பட்சத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க இன்கேஸ் பேப்பர் அண்ட் பென் கொஞ்சம் நோட் பண்றீங்களா இருந்தா இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பண்ண போறீங்கன்றத டீடைலா சொல்லிருந்தேன். மறக்காம நோட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியோட புரிதல் இன்னைக்கு எப்படி இருக்குன்றது கமெண்டாவும் போடுங்க. மற்ற லேர்னர்ஸும் புரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.